ஏன்னா உனக்கு கொஞ்ச நாளா ஆளையே காணோம். உங்க தலைவர் ஜாலியா ஊட்டி என்ஜாய் பண்ண போன மாதிரி நீயும் சிம்லா டார்ஜிலிங் எங்கேயாவது கிளம்பி போயிட்டியா? எது ஊட்டிக்கு என்ஜாய் பண்ண போனாரா? யோ, அங்க 1008 அரசு கோப்புகளில் கையெழுத்து போட்டதென்ன, அரசு விழாக்களில் கலந்து கொண்டதென்ன, மருத்துவக் கல்லூரிக்கு ஆய்வு செய்தது என்ன, மலர் கண்காட்சியை துவக்கி வைத்ததென்ன, போட்டோ பம்பரமாக சுத்தி அரசு நிர்வாகத்தை பார்த்ததென்ன. பம்பரமா சுத்துனதெல்லாம் இருக்கட்டும், நீங்க அங்க போனதுனால உள்ளூர் வாசிகளுக்கும் சுற்றுலா வந்த பயணிகளுக்கும் போலீஸ் ஏகப்பட்ட கெடுபிடிகளை கொடுத்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்களாமே. வைத்தறிச்சல்ல 1000 எழுதுவாங்க. அந்த செய்தித்தாள்களை பத்தி நாங்க கவலையப்பட மாட்டோம். 1000 இல்லப்பா, கோடியாமா. என்னது? டாஸ்மாக் ஊழல் 1000 கோடியை தொற்றுச்சாமா. விசாரணை வளையம் முதல் குடும்பத்தோட பக்கத்து வீடு வரைக்கும் போயிடுச்சு. முடிஞ்சா தொட்டு பார்க்க சொல்லு அந்த ஈடிய. இப்படிதாயா உதார் விட்டீங்க. பாவம் 10 ரூபா மனுஷன் நெஞ்ச கிழிச்சு அந்த ஆளை ஜெயிலுக்கு அனுப்பி கம்பி எண்ணெய் வச்சிங்க. இவரோ பார்க்க சின்ன பையனா இருக்காரு, புது பணக்காரராக்கி அவரை ப்ரொடியூசரும் ஆக்கி இப்ப எண்ணத்தையாவது உளறி வச்சு அந்த ஆளை நசுக்க விட்டுறாதீங்கய்யா. யோ, நெஞ்ச கிழிச்சாலும் நசுங்குனாலும் தியாகி பட்டம் கிடைக்குங்க. உங்க கட்சியில தியாகி பட்டம் வாங்கினவங்களாம் எந்த நிலைமையில இருக்காங்கன்னு ஊருக்கே தெரியுங்க.